பாக்குறதுக்கு போர்க்கருவி மாதிரி இருக்கிற இந்த ஒரு பொருள் ஆயுதம் இல்ல, ஆடைகளை நெய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. பார்க்க படகு மாதிரி அமைப்புலையும் தோட்டாக்கள் மாதிரி இரும்பு முனைகளோட இருக்கிற இந்த தறி நாடாக்கள் ஒரு நிமிஷத்துக்கு 150 இருந்து 200 முறை இந்த பட்டு இலைகளுக்குள்ள ஓய்வே இல்லாம பயணிச்சு புடவைகளை நெய்யுது. இந்த தறி நாடாக்கள்ல இருக்கிற இந்த துளைகள்ல தார் கண்டு பொருத்தப்பட்டு உள்ள இருக்கிற ஸ்பிரிங் மாதிரியான அமைப்பு மூலமா பட்டு இலைகளை ஒரே சீரான வேகத்திலேயும் இறுக்கத்தோடையும் புடவைகளை ஒவ்வொரு இலையா ஒன்னு சேர்த்து நெய்யுது. வடிவமைப்புல சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் கைத்தறிகள்லயும் விசைத்தறிகள்லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தறி நாடாக்கள் வேலை செய்யுது. தேக்கு, கருங்காலி, கடம்பு மாதிரியான மரங்கள்ல இருந்து இந்த நாடாக்கள் செய்யப்படுது. ஏன்னா ஒரு சின்ன கீரல் இருந்தா கூட பட்டு இலைகளை இந்த நாடாக்கள் அறுத்து விட்டுரும். கடைசியா நான் போட்டிருந்த ஒரு வீடியோல ஒரு அண்ணா முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேச சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க தினமும் லட்சக்கணக்கான அழகான சேலைகளை நெய்யற இதே தறி நாடாக்கள் தான் நெசவாளிகளோட உடலையும் பதம் பாக்குது. அடுத்த வீடியோல இந்த தறி நாடாக்கள் இருக்கிற பிரச்சனையும் ஆபத்துகளையும் பத்தி பேசுறேன். தறிகளை பத்தின சொல்லப்படாத கதைகளை நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டட்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.